ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு. என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்த்துலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எனக்கு பிடிச்ச அரக்குழா மீன் வாங்கியிருக்கேன். இதை வந்து அரக்குழா மீன் என்று சொல்லலாம், நெய் மீன் என்று சொல்லலாம், வஞ்சர மீன் என்று சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்க சொல்லலாம், சரியா? ஆனா நாங்க பாத்தீங்கன்னா அரக்குழா மீன் தான் சொல்லுவோம். பாத்தீங்களா, நான் நேற்றே செல்றேன்னாட்டு சொல்லிட்டேன். இன்னைக்கு எனக்கு அரக்குழா மீன் கொண்டு வாங்க செல்றேன்னாட்டு கொண்டு வந்தார். பார்த்தீங்களா, கணக்கான சைஸ் அரக்குழா ரெண்டு தான் கொண்டு வந்திருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, 1400 லாபம் இல்லையா? இது கட்டண்டு துப்புராக்கி சூப்பராக குழம்பு வைக்க வேண்டியதா. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் முட்டை வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த இவ்வளோ மீன் முட்டையும் 200 மீன் முட்டை, அதோட ஒரு திரளி மீனும் வாங்கியிருக்கேன். இது இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் முட்டை தெரியுதா? மீன் முட்டை இவ்வளோ வந்து 200. ஓகே எடி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கடண்டு துப்புராக்கிட்டு சமைக்க வேண்டியதான். யாருக்கெல்லாம் மீன் முட்டை பிடிக்கும், எனக்கு நல்லா பிடிக்கும். முதல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இதையும் குழம்பு வைக்க வேண்டியா, வெட்டி துப்புராக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிதான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி